சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி 2246வது இலக்கத்திலே நம்மளாம் தெரிந்த செய்திதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் உள்ள பாரதூரம் என்ன, விபரீதம் என்ன என்பதை பல செய்திகளில் விளங்கப்படுத்துகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யசுப் இப்னு ஆதம் அத்தஹர், மனிதன் காலத்தை ஏசுகிறான், மனிதன் காலத்திற்கு ஏசுகிறான். வஅன தஹர் பியதையல் லைலு வன்னஹார், வஅன தஹர், நான் தான் காலம், என் கையிலே தான் இரவும் பகலும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான், வேதனையை ஏற்படுத்துகிறான். எப்படி காலத்தை ஏசுகிறான், நான் தான் காலம், உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நான் தான் என்ன செய்கிறேன், புரட்டுகிறேன், என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான் அப்படி என்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தையில் எப்படி வருதுன்னு சொன்னால், யா ஹைபத் தஹர், என்ன கெட்ட காலம் இது, என்ன ஒரு அதாவது பொருத்தமற்ற ஒரு காலம் இது, என்ன ஒரு நாசமான ஒரு சூழல் இது, இப்படி சொல்லி ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான், காலத்தை ஏசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத் தஹர், காலத்தை உங்கள் ஒருவர் இந்த முறையில் என்ன செய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன்னி அனத்தஹர், நான் தான் காலம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா, நான் தான் இரவையும் பகலையும் பிரட்டுகிறேன், நான் விரும்பினால் அவைகளை பிடித்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன, முடிச்சிருவேன், உலகத்தை காலத்தை அழித்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 6 ஹதீஸ்களில் என்ன செய்கிறார்கள், தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. இந்த 4 ஹதீஸ்களிலே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காலத்தை திட்டுகின்ற வகையில் ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் யாருமே நம்ம அல்லாஹ்வை ஏசுவதாக நினைப்பது இல்லை. அல்லாஹ்வை ஏசுவதாக நினைத்தால் நிச்சயமாக நம்ம அப்படி சொல்லவும் மாட்டோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை விமர்சிக்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் விரும்பவும் மாட்டான், சொல்லவும் மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், காலத்தை நான் ஏசுகிறேன், பொருத்தமில்லாத காலம், அல்லது ஏன் இப்படி காலமெல்லாம் எப்படி இருக்குது, இந்த டைப்ல போய் மழை பெய்யுது, வெயில் அடிச்சா இந்த டைம்ல போய் வெயில் அடிக்குது, என்னது இந்த பொருத்தம் இல்லாம நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்வோம், நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, நேரங்கட்ட நேரத்தில் என்ன செய்யுது, வெயில் அடிக்குது, இது போன்ற வார்த்தைகள் காலத்தை திட்டுகின்ற அமைப்பிலே, காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஹதீஸ்ல எப்படி பயன்படுத்தப்பட்டா, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான். இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுக்கு யாரும் வேதனையை அசௌகரியத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த செயல்பாடு அசௌகரியத்தை ஏற்படுத்த முயலுகின்ற ஒருவருடைய செயல்பாடு, அசௌகரியத்தை கொடுக்க நினைக்கக்கூடிய ஒருவனுடைய செயல்பாடு இது. இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வஅன தஹர், நான் தான் காலம் என்று சொல்லிட்டு, இப்போ இதில் நம்ம சொல்லிடக்கூடாது என்ன, தஹரியான்ற ஒரு கூட்டம் இருக்கு. தஹரியான்ற கூட்டம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைச்சது உருவாக்கின எல்லாம் காலம் தான், எல்லாமே காலம் தான். அவங்க ஆதாரமாக இதே ஒன்று என்ன செய்வாங்க, வஅன தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே, இதையும் சொல்வார்கள். அப்படி அல்ல, அது ஹதீஸிலே வருது, உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலை நான் தான் பிரட்டுகிறேன், ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா, நான் விரும்பினால் அவைகளை என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன் என்று வரக்கூடிய செய்தி. இறைவன் தான் இந்த காலத்துடைய மாற்றங்களுக்கு காரணமானவன், இறைவன் தான் எல்லா விதமான கால மாற்றங்களுக்கும் காரணமானவன். எனவே யார் காரணமானவனோ அவனது செயல்பாட்டை திட்டுவது அவனை திட்டுவதற்கு சமம், அவனை திட்டுவதற்கு சமம். ஒரு இடத்துல வந்து ஒருவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையில் இருக்கிறான்னு வைங்களேன், அரேஞ்ச்மெண்ட்டை விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது சமம், அது யார் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்யறாரோ அவர் விமர்சிக்கிறது சமம். அது அதே போல என்னது, இன்றைக்கு நான் பார்க்கிறோம், ஒரு பிள்ளையை திட்டுகிற நேரத்தில் அது தந்தைக்கும் தாய்க்கும் விழுகின்ற திட்டாகத்தான் என்ன செய்யுது, அது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல என்ன, எந்த ஒரு செயல்பாடை நம்ம விமர்சிக்கிற நேரத்திலும் அதை செய்தவனை விமர்சிக்கின்ற கருத்து என்ன செய்யுது, அதுல உள்ளடக்கத்தில் இருக்குது. எனவே மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாத காலம் என்ற பகுதியில நாங்க வந்து அந்த காலத்தை விமர்சிக்கிற அமைப்பில் பேசுவது என்பது நாங்கள் அக்கீதாவிலே செய்கின்ற ஒரு பிழை, பெரிய ஒரு பாவம். இறைவனுக்கு என்ன, அதாவது திட்டக்கூடிய ஒரு வேலையை நாம் என்ன செய்கிறோம், காலத்தின் ஊடாக செய்கிறோம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதல் செய்தி.